ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் உள்ள ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய இதில் முக்கியமான ஒரு இடத்த வைக்கக்கூடியதும், ஒரு வீட்டில் எல்லாம் நல்லா இருந்து கழிவு நீர் செல்லக்கூடிய பாதையை அடைச்சிருந்துன்னா அந்த வீடே நாறி போவதும் உள்ள ஒரு பணியை நம்ம உடம்புல செய்யக்கூடியதுமான ஒரு முக்கியமான உறுப்பு கிட்னி. இந்த சிறுநீரகம் தமிழில் அழைக்கக்கூடியது ஒரு பேர், அதாவது 2 சிறுநீரகங்கள் நமது முதுகின் பகுதியில் ஈரலுக்கு கீழே அதற்கு பேரலாம் தண்டுவடத்துக்கு பக்கத்தில் ஒன்று மேலும் கீழும் இறக்கமாக அமைந்திருக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பினுடைய கழிவு நீர் அகற்று பணியை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம உடம்பில் உள்ள உயிர் வாழக்கூடிய ஒரு நேச்சரை கிரியேட் பண்ணுறதில் இந்த சிறுநீரகத்தினோட பங்கு அளப்பரியது. இந்த சிறுநீரகத்தை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறலாம், எப்படிலாம் நம்ம அதை ப்ரொடெக்டிவ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கு தான் எங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும். அது எத்தனை பேர் நம்ம நிகழ்ச்சியை விரும்புகிறாங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக சர்க்கரை வியாதிக்காரங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் தற்காலிகமாக வரக்கூடிய செயலிழப்பு, அதாவது இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணுறது, விஷம் தன்மைப்பட்ட இந்த மாதிரியான இதுகளில் சில நேரம் ஆக்சிடென்டல் சம்மந்தமான இதுகளில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகம் செயலிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இதாகிட்டு இருக்கும். சிலவங்களுக்கு சடனாக நடக்கும், சிலவங்களுக்கு கிராஜுவலாக இதாகிட்டு வர வைக்கும். சிறுநீர் கழிக்கும் போது ஒரு கவுச்சியான ஒரு வாடை வரும், நுரை கலந்த வாடை வரும். சிலவங்க புரோதம் வெளியேறுதுன்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒரு இது. உங்கள் கிட்னி டேமேஜ் ஆகி உங்கள் புரோட்டீன் கொழுப்பு சக்தி எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிடுது. இதனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பலகீனம் இதாக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய டயாபெட்டிக் டிசீஸ் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த சர்க்கரை வியாதினால் கூட இது கிட்னி டேமேஜ் ஆகிட்டு இருக்கலாம். சில நேரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாகரிக உலகத்தில் சில ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்டல் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கிறனால அன்றைக்குள்ள பாத்திரங்கள் வேறு, இன்றைக்குள்ள பாத்திரங்கள் வேறு. சிலவங்க ஈய பாத்திரங்கள் எடுத்துக்கிடுவாங்க, அலுமினிய பாத்திரங்கள் எடுத்துக்கிடுவாங்க. அண்டாசிட் இதில் எடுத்துக்கிடுவாங்க. அண்டாசிட்டில் பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க 10 டீஸ்பூன் இது மூளை ஒரு நாளைக்கு மேலே அதை எடுக்கக்கூடாதுன்னே போட்டுருவாங்க. சரிங்களா? அண்டாசிட் அதிகமாக எடுக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு உள்ளே போன பிறகு அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். அதனால கிட்னி அதை வெளியேற்றப்பட முடியாமல் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த கிட்னியில் படிந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அது சிறுநீரக செயலிழப்பை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்னது கிராஜுவலாக நடக்கக்கூடியது, சடனாக நடக்கக்கூடியது, உணவின் மூலமாக வரக்கூடியது, இந்த மாதிரி மெட்டல்ஸ்னால் வரக்கூடியது, அடுத்து மெட்டபாலிக் டிஸார்டர்னால் வரக்கூடியது. இதெல்லாம் இருக்கிறனால இதாகிட்டோம். ஏன் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவான்னு கேட்டிங்கன்னா வெளி உலக லைஃப் அவங்களுக்கு அதிகம் வெளியில் போகக்கூடிய ஒரு இது, போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்றது, ஒரு மதுவை சாப்பிட்றது, புகையிலை பழக்கங்கள், அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டு கண்டென்ட்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு இது, அதே நேரத்தில் இந்த நம்ம அண்டாசிட் சிறப்பு மாத்திரைகளை எடுக்கக்கூடிய ஒரு இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ காரணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும். நம்ம இதில் வரும்போது அடுத்து பார்க்கும் பொழுது வலி நிவாரணி மாத்திரைகள். சிலவை எப்போ பாரு வலி நிவாரணி மாத்திரைகளே போடுவான். டைக்ளோபெனக் வித் பேராசிட்டமல் உள்ள இதில் உள்ளது, டைக்ளோபெனக் சோடியம், டைக்ளோபெனக் பொட்டாசியம். சரிங்களா? இதெல்லாம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இதை மாடுகளுக்கு அதிக அளவு செலுத்தும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அது இறக்கும் பொழுது அதனுடைய தசைகளில் இந்த டைக்ளோபெனக் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா கழுகு இந்த மாதிரியான பிராணிகள் இது பண்ணும் பொழுது அதுக்கு மரணத்தை தோற்றுவிக்குது. அந்த அளவுக்கு இது ரொம்ப இதான ஒரு ட்ரக்கு. தேவையில்லாமல் வலி மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கவும் செய்யாதீங்க. ஓடிசியிலே வலி மாத்திரைகளை ஓவர் தி கவுண்டர் அதில் வாங்குவதும் தவறு, விற்பதும் தவறு. சரிங்களா?
அப்போ இந்த மாதிரியான காரணங்களால், மேற்சொன்ன காரணங்களால் வந்து சிறுநீரகம் வந்து பாதிப்பு அடையும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து சர்க்கரை வியாதிக்கான மாத்திரைகளை முறையாக எடுக்காமல் இருக்கிறது, உடம்பு எக்ஸசைஸ் இதனால என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். யூரியா கண்டென்ட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து அல்புமின் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கிரியாட்டினின் கண்டென்ட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது இரத்த கொதிப்பை உண்டு பண்ணக்கூடும். அப்போ தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு போய் ஒரு அன்னோன் மேன் வந்து ஒரு டாக்டரை போய் பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மருந்து மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மறுபடிக்கும் கிட்னி ஓவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா சிறுநீரக செயல் இழப்பை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அப்புறம் ஒரு ஃபைன் மார்னிங் என்ன பண்ணுவாங்க, டயாலிசிஸ் போயிட்டு அதனுடைய என்னங்கிறது விளைவுகளை வந்து உங்களுக்கு அது இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணணும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய தீர்வு வந்து மிக எளிமையான தீர்வு. சரிங்களா? உங்கள் சிறுநீரகத்தை நீங்கள் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சுரக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை வந்து உணவில் வந்து அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. இது வந்து குர்குர்பிடேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் தாவர வகையில் சேர்ந்தது தான். வெள்ளரிக்காய், இந்த சுரைக்காய், அதே மாதிரி இது எல்லாம் பாவக்காய், புடலங்காய், எல்லாமே ஒரு பங்காளி வகைகள். ஒரே ஃபேமிலி தான். அந்த இதில் வரக்கூடிய ஒரு அதில் ஒன்று ஒவ்வொரு தன்மைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கும். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, குர்குர்பிடேன்னு சொல்லக்கூடிய ஒரு அல்கலாய்டு இருக்கிறனால வந்து சில நேரம் வந்து கசப்பு தன்மை வந்து இதாகிட்டு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வெள்ளரிக்காயில் வந்து சில நேரம் ரொம்ப கசப்பு ஆரம்பிக்கும். அந்த கசப்பாக தான் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடித்து சாப்பிடும் பொழுது தான் அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இது வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இவங்க போட்டுக்கிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி குடிக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, உடம்புல போய் இம்மீடியட்டாக அப்சர்வ் ஆகிட்டு இருதய செயலிழப்பு, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், வாந்தி, வயிற்றுப்போக்கு, இந்த பரபரப்பு, இந்த மாதிரியான அதுகள்லாம் உண்டு பண்ணுறதுனால வந்து அப்படி எதுவும் சாப்பிட வந்து கூடாது. சரிங்களா? இந்த சுரைக்காயை வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து மேற்தோலை எடுத்துக்கிட்டு உள்ளைக்குள்ளே உள்ள அந்த ஸ்பாஞ்சு, ஏன்னா இதில் வந்து அந்த அந்த ஆல்கலாய்டு வந்து அதிகமாக இருக்குது. அதனால சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது பூச்சி கடிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. ஒரு பூச்சி போய், ஒரு விஷப்பூச்சி போய் அந்த பிளான்ட்டை வந்து கடிக்காது. சரிங்களா? இந்த ஆல்கலாய்டு வந்து சில இதில் பார்ட்டில் வந்து அதிகமாக காணப்பட்டுரும். சரிங்களா? அப்போ நல்லா தோலை எடுத்துக்கிட்டு உள்ளைக்கு உள்ள ஸ்பாஞ்சு இதெல்லாம் எடுத்துடணும். அந்த விதைகள் கண்டென்ட்லாம் எடுத்த உடனே அந்த அல்கலாய்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து இது வந்து நல்லா வந்து புளி ஊற்றி நல்லா வந்து குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது வந்து டையூரிட்டிக்காக வேலை செய்ய வைக்கும். கிட்னியில் உள்ள இந்த மெட்டல் பொசிஷன் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு சிறுநீரகத்தை வந்து நல்லா நார்மலாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். அல்லது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பருப்பு கூட்டு மாதிரி போட்டு சீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டு இது பண்ணும் பொழுது இந்த ஆல்கலாய்டோட நேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த டையூரிட்டிக்காகவும் கிட்னி ப்ரொடக்ஷனாகவும் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 40 வயசை கடந்துட்டாலே அட்லீஸ்ட் வாரம் 2 முறை வந்து இந்த சுரக்காய் கூட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? ஆமாம், இந்த சுரைக்காய் வந்து இந்த பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதினால் கூட அந்த இது பாதிக்கப்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இதாகிட்டே இருக்குது. ஏற்கனவே நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குது, கழிவு நீர் போகக்கூடிய பாதை அடைச்சிருந்துச்சுன்னா அந்த வீடு என்னாகும், நாத்தம் எடுத்து போயிடும். அது மாதிரி தான் சிறுநீரகம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் வந்து நல்லா ஒரு இதாக இருக்க வைக்கும். அது குறைய என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக ஆரம்பிக்கிறனால வந்து இந்த சுரைக்காயை வந்து நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டயாலிசிஸ் உள்ளவங்க, இந்த மாதிரியான ஒரு கண்டன் சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்க, சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவங்க, சிறுநீரகம் ஏதேனும் கிராஜுவலாக ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு அல்லது அக்யூட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரியான இதில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சுரைக்காய் வந்து எடுத்துக்கிறங்க. அதே நேரம் இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு சாப்பிடாதீங்க. அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் வந்து பரிந்துரை வந்து பண்ணலை. இன்றைக்கி உள்ள மாடர்ன் ட்ரெண்டில் போய் ஜூஸு போட்டு இது பண்ண ஏன் காரணம் வந்து இதுதான் நான் சொன்னது, அந்த ஆல்கலாய்டு வந்து அதிகமாகிக்கிறோம். சிலவங்க சொல்கிறேன் அந்த உள்ள ஸ்பாஞ்சோடு சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து முறையாக ஒரு மருத்துவருங்கிற முறையில் நான் சொல்கிறேன். அந்த ஆல்கலாய்டு கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு வந்து சில ரியாக்ட் ஆகிட்டு பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நார்மலாக நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இன்னொன்று தெரியுமா, கிராமப்புறத்தில் கருவாடு சாப்பிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி கிட்னி வந்து அதாவது இந்த உப்புகள் வந்து பாதிப்படைஞ்சு ப்ரெஷரை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும்.
அப்போ வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கிராமத்து சமையலில் கருவாட்டு குழம்புல வந்து இந்த சுரைக்காயை வெட்டி போடுவாங்க தெரியுமா? அப்போ அந்த வாடையும் நல்லாயிருக்கும். அந்த கருவாட்டுனால் வரக்கூடிய உப்பு இதில் வந்து குறைச்சி நம்ம உடம்பு வந்து அது நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணக்கூடிய இந்த சுரைக்காயை வந்து அட்லீஸ்ட் வாரம் இருமுறையாவது நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. இதை வந்து இந்த எல்லோரும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறுநீரகத்தை வந்து நல்லா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் பட்டன் தான் எங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கணும், ஒரு பாராட்டுதலாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.